தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியானது ஹோலி கிராஸ் டிவியின் 7ஆம் ஆண்டு துவக்க நாளில் அன்னைக்கு நன்றி பலியாகவும் நற்செய்தி அறிவிப்பு பணி மேலும் விரிவாக்கம் அடைய வேண்டியும் அதை வழிநடத்துபவர்களின் உள்ள உடல் நலனுக்காகவும் திபோன் ஜஸ்டின் ஆண்மையிலை பாற்றிற்காகவும் அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி CBSE அகாடமி 12வது வகுப்பு மாணவ மாணவிகள் தேர்விலே வெற்றி பெற வேண்டியும் பிரித்தி டொமினிக் பிறந்த நாளில் நன்றி பலியாகவும் நன்கு படிக்க வேண்டியும் சிஸ்டர் உனேரின் சிகிச்சை நன்கு நடைபெறவும் உடல் பூர்ண சுகம் பெறவும் சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்விலே வெற்றி பெற வேண்டும். இந்தோச்சா மேல்நிலை பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்விலே வெற்றி பெற வேண்டியும் சென்ட் பேட்ரிக் மேல்நிலை பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்விலே வெற்றி பெற வேண்டியும் குளூனி மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 12ஆம் வகுப்பு தேர்விலே வெற்றி பெற வேண்டியும் ஆரோக்கிய ஜெயராணி 12ஆம் வகுப்பு தேர்விலே நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டியும் சிஸ்டர் மேரி கரோலின் ஆண்மையிலை பாற்றிற்காகவும் ஆன் மேரி 12ஆம் வகுப்பு தேர்விலே வெற்றி பெற வேண்டியும் ஜெயதாஸ் 55வது பிறந்த நாளின் நன்றி பலியாகவும் குடும்ப நலன் வேண்டியும் பணி சிறக்கவும் கல்மண்டபம் அரசு உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அறிவியல் பாடத்தில் வெற்றி பெற வேண்டியும் ட்ராயின் லோபோ உடல் நலன் வேண்டியும் ஆல்பர்ட் சுதாஸ் அருள் ராக்கினி நன்றிபடியாகவும் சகாயதாஸ் மேரி ஃபாத்திமா குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் பலவேந்திரன் குடும்பத்தினர் தீய சக்திகளிலிருந்து விடுதலை பெற வேண்டியும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டியும் ஜவானாம் சுசானாம் அரிஸ்து குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் சின்னப்பன் சிலுவை மேரி ஆண்மையிலை பாற்றிற்காகவும் மேலும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிரியமான அன்னையின் பக்தர்களே, தெய்வீக திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தும் நினைத்து பார்த்து மன வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் சொல்லாலும் செய்தாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் ஆனந்தர்களையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. பராமரித்தாளும் எங்கள் தந்தையே, உமது அருள் துணையாலே நாங்கள் இந்த தவக்கால முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். எதற்காக இந்த மனம் திரும்புதலில் திரு பயணத்தை தொடங்கினோமோ அது நிறைவேற உமது அருளால் இன்றும் என்றும் எங்களுக்கு துணை புரிவீராக.
உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 2 மற்றும் 11 முதல் 19 முடிய. அந்நாட்களில் அசிரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார்: உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உன் அன்பர் அபிரகாமை முன்னிட்டும் உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் உம் தூயவர் இஸ்ரேலரை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதி அளித்துள்ளீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருட்களோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறிக்கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும் பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளான பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உமது முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்திற்கு உள்ளாக்காதீர். மாறாக உம் பிரிவிற்கு ஏற்பவும் இரக்க பெருக்கத்திற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 21 முதல் 35 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பி தாய் என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. அன்பு பிள்ளைகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி மன்னிப்பின் மகத்துவத்தை பற்றி சிந்திக்க அழைக்கிறது. பலருக்கு ரொம்ப கஷ்டம்தான் அடுத்தவர்களை மன்னிப்பது என்பது. ஆனால் இறைவன் வேறு வழி அல்ல. நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் அனைவரையும் மன்னித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இன்று நம் அனைவரையும் விடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு முறை சீடர்கள் அனைவருமாக ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, யோவானுடைய சீடர்களுக்கு யோவான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், ஆகவே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சீடர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டபோது ஆண்டவர் இப்படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இதோ பிறர் எங்களுக்கு குற்றம் செய்கின்ற போது நாங்கள் அவர்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தருளும். பிரியமானவர்களே, இறைவனிடத்திலிருந்து நீங்களும் நானும் மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனையை கடவுள் வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், நமக்கு எதிராக குற்றம் செய்கிற சகோதர சகோதரிகளை நீங்களும் நானும் மன்னிக்க வேண்டும். இப்படி நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னிக்காவிட்டால் நம்மால் எப்படி இறைவனிடமிருந்து மன்னிப்பை கோர முடியும்? ஒரு நாளைக்கு தெரிந்தோ தெரியாமலோ பலாயிரக்கணக்கான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இறைவன் தொடர்ந்து நம் அனைவரையும் மன்னித்து கொண்டே வருகிறாரே. இப்பேற்பட்ட மன்னிப்பின் கடவுளை நாம் வைத்திருக்கிறோம். அவரிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் மனமாற மன்னிக்க வேண்டும். சங்கீதம் 130 3ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவரே,
எங்களுடைய பாவங்களை நீ மனதில் கொண்டிருந்தால் யார்தான் உமக்கு முன்பாக நிலைத்திருக்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆகவே நம்முடைய பாவங்களை கடவுள் நினைத்து பார்த்தார் என்று சொன்னால் நீங்களும் நானும் இவ்வுலகிலே வாழ முடியாது. அத்தனை பாவங்களையும் அவ்வப்போது ஆண்டவர் மன்னித்து கொண்டே வருகிறார். ஏனென்றால் அவர் மன்னிப்பின் கடவுள். பிரியமானவர்களே, இதன் காரணமாக தான் இறைவன் நம்மையும் மன்னிக்க அழைக்கிறார். தொடக்க நூல் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே யோசேப்பை பற்றி நீங்கள் நான் படித்திருப்போம். யோசேப்புவை தன்னுடைய சகோதரர்கள் அனைவருமாக சேர்ந்து அவரை கொலை செய்ய முற்படுகிறார்கள். இறுதியிலே இவனை கொலை செய்ய வேண்டாம், மாறாக இவனை மிதியானியருக்கு விற்றுவிடுவோம் என்று அவரை விற்றுவிடுகிறார்கள். ஆனால் கடவுள் அவர் பக்கம் இருந்த காரணத்தினால் யோசேப்பு கனவில் கூட நடித்திருக்க மாட்டார். இறுதியிலே கடவுள் அவரோடு இருந்த காரணத்தினால் அவர் எகிப்து நாட்டின் அதிபதியாக, ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். அப்போது நாட்டில் எங்கும் கொடிய பஞ்சம். இந்த ஆளுநர் இடத்தில் தான் அந்த எகிப்து நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களும் சென்று உணவை வாங்கி வருகிறார்கள், தானியத்தை வாங்கி வருகிறார்கள். அப்போது தன்னுடைய சகோதரர்கள் அனைவருமாக சேர்ந்து இவரிடம் வந்து தானியம் வாங்குகின்ற போது யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார். இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் என்று. அப்போது யோசேப்பு அவர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று சொன்ன போது அனைவருமாக ஓடி சென்று அவருடைய காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று கதறி அழுகிறார்கள். இதோ எங்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுத்து விடாதீர்கள், எங்களை தண்டித்து விடாதீர்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காலில் விழுந்து அவர்கள் மன்னிப்பை வேண்டி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது யோசேப்பு அற்புதமான ஒரு வசனத்தை சொல்லுவார். தொடக்க நூல் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றிவிட்டார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய முற்பட்டீர்கள், ஆனால் ஆண்டவர் அதை எனக்கு நன்மையாக மாற்றிவிட்டார். எப்போது நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களை மன்னிக்கிறோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிற தீமையை கடவுள் நன்மையாக மாற்றுகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பவுலடியார் சொல்லுவார், மக்களே, மன்னிப்பு என்பது கடவுளிடமிருந்து வருகிறது, மன்னிக்காமல் இருப்பது சாத்தானுடைய செயல். ஆகவே கிறிஸ்துவின் பொருட்டு அனைத்தையும் மன்னித்து விடுங்கள், சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இதோ நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையிலே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அடுத்தவர்களை மன்னிக்க வேண்டும். எப்படி வானக தந்தை நம்மை ஒவ்வொரு நாளும் மன்னித்துக் கொண்டிருக்கிறாரோ, எசாயா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அற்புதமாக சொல்லுகிறார், இதோ உன்னுடைய பாவம் கார் மேகம் போல் இருந்தாலும் அவற்றை நான் வெண்பனி போல் கரைத்து விடுவேன். இப்படி நம்முடைய பாவங்களை ஒவ்வொரு நாளும் மன்னித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் நீங்களும் நானும் மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த மன்னிப்பு என்பது கோழைத்தனம் அல்ல. ஒரு கோழையால் அடுத்தவனை மன்னிக்க முடியாது, மாறாக ஒரு தைரியசாலியால் மட்டும்தான் அடுத்தவர்களை மன்னிக்க முடியும். நீங்களும் நானும் கோழையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. தைரியசாலியாக வாழ்ந்து அடுத்தவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது நம்முடைய பலம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பலம் எதுவென்றால் மன்னிக்கிறது. எங்கேயாவது தெருவில் சண்டை போட்டிருந்தோம், அடுத்தவனை மன்னிக்க முற்படவில்லை என்று சொன்னால் பொதுவாக மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இப்படியாக சொல்லுவாங்க, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, சண்டை போடுறான், அடுத்தவனை மன்னிக்காம இருக்கானே அப்படின்ட்டு. என்றால் ஆண்டவர் நமக்குன்பாக வாழ்ந்து காட்டி விட்டு சென்று விட்டார். எப்படி மன்னிக்க வேண்டும்? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்று உயிர் விடுவதற்கு முன்பாக கூட அனைவரையும் மன்னித்து சென்ற ஆண்டவர். இதோ நாம் அனைவரும் கடவுளிடமிருந்து மன்னிப்பை எதிர்பார்க்கிற வேளையிலே நீங்களும் நானும் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னிப்போம், இறைவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெறுவோம். ஆமென்.
எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவார். எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவார். உன்னொளி துலங்க தன்னை வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை இறைவாயே பாயம்மை. இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் முதல் எழுந்திப்படி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான இறைவா, வருந்துகின்ற உள்ளத்தோடும் தாழ்மையான சிந்தையோடும் வருகின்ற எங்கள் அனைவரையும் ஏற்றருளும். நாங்கள் எல்லாவித தீமைகளிலிருந்து விடுதலை அடையவும், இதனால் எங்கள் வாழ்வு மக்கேற்ற நறுமண வழியாகவும் எழுந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாடும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உடல் ஒருத்தலின் வழியாக நீர் எங்கள் துர்குணங்களை அடக்குகின்றீர், மனத்தை மேலே எழுப்புகின்றீர். நல்வாழ்வின் பண்புகளையும் அந்த வாழ்வுக்கேற்ற பரிசினையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அளிக்கின்றீர். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சு புகழ்ந்து பாடி சொல்லுவதாவது: பரிசுத்தர் 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 உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பிடிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நாம் ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணந்து ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் என்று செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்க பரவிருக்கும் அது திருச்சபையும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பதினளியினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவேடிய செய்துள்ளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளையில் நம்மை நாடு தெரிவித்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் தெய்வீக திருமாத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றார்களோ அத்தனை கருத்துக்களையும் விண்ணப்பங்களையும் நிதாமை எடுத்து பார்க்கும்படியாக வேண்டுகிற ஆண்டவரே. குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கிற அத்தனை மாணவ மாணவிகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல படிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்துள்ள ஆண்டவரே. ஞானத்தையும் வல்லமையும் கொடுத்துள்ள ஆண்டவரே. அவர்களோடு உடைய பிரசன்னம் இருந்து கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம். மேலும் அங்கே இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் பள்ளிக்கு செல்கிற பள்ளி குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க தேவையான ஆசீர்வாதங்களை பொழிந்துள்ள ஆண்டவரே. மேலும் பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாடு தெளிவிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கின்ற உடல் நோயிலிருந்து உள்ள நோயிலிருந்து வல்லமையான நம்முடைய கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்து விடுதலை கொடுத்திரும்படியாக வேண்டுகிறோம். மேலும் எந்த கருத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அத்துணை கருத்துக்களை மீதாமை எடுத்து பார்க்கும்படியாகும் மையம் என்று ஆண்டுகிறோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் நினைவு கூர்ந்து ஒருமைக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னிதாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான் போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலேயும் குவிந்தவராயிருந்தவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டு உம் திருமண நேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். செய்யப்படுவது போல்
தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை விடார்கிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். அப்போஸ்தலர்களுக்கும் எழுந்திரேன். எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களை பிற்படுத்தாமல் திருச்சபின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் மறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அழைத்திருள்ள திருபலம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைநேசமரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைநேசமரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைநேசமரே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவரின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர்தான் நம் அனைவரையும் பார்த்த மகனே மகளே, எனக்கு எதிராக செயல்பட்ட மக்களை நான் மன்னித்தது போல உங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களையும் மனதார மன்னியுங்கள் என்று அழைப்பு விடுக்கிற தேவன் இவர். இவருடைய தெய்வீக திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பெற பெற்றவர்கள். மட்டும் சிறியர்களும் எனது ஆன்மா குணமடையும். உனைக்கான என் விழிகள் ஒளி தேடுதே, உனையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனைக்கான என் விழிகள் ஒளி தேடுதே, உனையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. உடையாத உறவ
நிலையான சொந்தமே நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. ஜெபம். மூவரே இறைவா, மனிதரை தேர்ந்தெடுத்து முதல்வரிடம் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க உமது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலன் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பிய இந்த அருள் நிறை ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரும் பணிகள் விரைவில் முடிவடைய தேவையான ஜெப உதவிகளையும் பொருளுதவியையும் நன்கொடைகளையும் பெற்றுத்தாரும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை ஊர்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றை எல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, இந்த திருப்பலியில் நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றீரே. இதனால் வளம் பெற்ற நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும், மாசற்ற வாழ்க்கை நடத்தி நீதியை கடைபிடிக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மன்னிப்பின் மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அணிந்திடுவார் மணிமுடி மாமர
கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சித்தவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்திரளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்திரளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே. உடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அது இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். ஆமென். மரியே வாழ்க.